ஹலோ யுவர்ஸ், இந்த வீடியோவில் 2007 T20 வேர்ல்டு கப்புக்கும் 2024 T20 வேர்ல்டு கப்புக்கும் உள்ள ஒற்றுமைகளை பார்க்கலாம். இந்தியா 2007 T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 2007 ODI வேர்ல்டு கப்பில் லீக்லேயே தோத்து இந்திய ரசிகர்களுக்கு அப்செட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 2024 T20 வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி 2023 ODI வேர்ல்டு கப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாக்கிட்ட தோத்து இந்திய ரசிகர்களுக்கு அப்செட் கொடுத்துருப்பாங்க. இதை இப்படியும் வச்சுக்கலாங்க. இந்தியா 2003 ODI வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்ததுக்கு அப்புறமா 2007 T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2023 ODI வேர்ல்டு கப் ஃபைனலில் தோத்ததுக்கு அப்புறமா 2024 T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. 2007 ODI வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துச்சு. அப்ப இந்தியா லீக்லயே தோத்து வெளியேறிய போது ராகுல் டிராவிட் தான் இந்திய அணியின் கேப்டனா இருந்தாரு. அந்த தோல்வி இந்திய அணிக்கு மட்டும் இல்லாம இந்திய ரசிகர்களுக்கும் ஆறாத காயமா அமைஞ்சது. இப்ப மீண்டும் அதே வெஸ்ட் இண்டீஸ்ல தான் 2024 T20 வேர்ல்டு கப் நடந்துச்சு. ராகுல் டிராவிட் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரா இருந்தாரு. இந்த T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி ஜெயிச்சது ராகுல் டிராவிட் இந்திய அணி மட்டும் இல்லாம இந்திய ரசிகர்களுக்கும் 2007 ஏற்பட்ட தோல்விக்கு மருந்து போடும் விதமா அமைஞ்சது. 2007 T20 வேர்ல்டு கப்ல T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிற முதல் அணி அப்படிங்கிற சாதனையை இந்திய அணி படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப 17 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் 2024 நடந்த T20 வேர்ல்டு கப்ல எந்த ஒரு தோல்வியும் சந்திக்காம T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிற முதல் அணி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க. ODI வேர்ல்டு கப்பை இரண்டாவது முறையா ஜெயிக்கும் மூணாவது அணியா இந்திய அணி இருந்தாங்க. அதே போல T20 வேர்ல்டு கப்பையும் இரண்டாவது முறையா ஜெயிக்கும் மூணாவது அணியா இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி ஆகியிருக்காங்க. ஒவ்வொரு முறை இந்தியா ODI வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கிட்ட தோக்கிறதுக்கு T20 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு 2003 ODI வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோத்ததுக்கு இந்தியா 2007 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. அதே போல 2023 ODI வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஆஸ்திரேலியா கிட்ட தோத்ததுக்கு 2024 T20 வேர்ல்டு கப்ல மஸ்ட் வின் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு ஆஸ்திரேலிய அணி வெளியேறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா 2007 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலிய அணியை தோக்கடிச்சு தொடர்ல இருந்து வெளியேற்றிய போது ஆஸ்திரேலிய அணி அதுக்கு முன்னாடி நடந்த 3 ODI வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சு ஹேட்ரிக் வெற்றி பெற்ற சாம்பியனா இருந்தாங்கிறது தான். 2007 ODI வேர்ல்டு கப்ல இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு அணிகளுமே லீக் போட்டியிலேயே வெளியே வந்துருவாங்க. ஆனா 2007 T20 வேர்ல்டு கப்ல அந்த ரெண்டு அணிகளுமே ஃபைனல்ல ஆடுவாங்க. 2007 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் இந்திய அணி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இருந்தாங்க. அதே போல ரெண்டு போட்டியிலுமே செகண்ட் பேட்டிங் ஆடுற எதிரணியோட விக்கெட்டுகளை தொடர்ந்து வீழ்த்தி இந்திய அணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின் ஓவர் ஆட்டத்தை இந்திய அணிகிட்ட இருந்து எதிரணி பக்கம் மாத்தி இருக்கும். 2007 வேர்ல்டு கப்ல ஹர்பஜன் சிங் வீசிய 17வது ஓவர், அந்த ஓவர்ல 18 ரன் கொடுத்திருப்பாரு. அதே போல 2024 வேர்ல்டு கப்ல அக்சர் பட்டேல் வீசிய 15வது ஓவர், அந்த ஓவர்ல 24 ரன் போயிருக்கும். ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்லையுமே ஒரு கட்டத்துல எதிரணி தான் ஜெயிக்க போறாங்கிற நிலைமை வந்திருக்கும். 2007 வேர்ல்டு கப்ல 4 பாலுக்கு 6 ரன் தேவைப்பட்டப்ப, அதே போல 2024 வேர்ல்டு கப்ல 30 பாலுக்கு 30 ரன் தேவைப்பட்ட போது ரெண்டு வேர்ல்டு கப்லயும் எதிரணிக்கு கடைசி ஓவர்ல கிட்டத்தட்ட ஒரே அளவு ரன்கள் தான் தேவைப்பட்டுச்சு. 2007 வேர்ல்டு கப்ல கடைசி ஓவருக்கு பாகிஸ்தானுக்கு 13 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. 2024 வேர்ல்டு கப்ல கடைசி ஓவருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா பாகிஸ்தான் 9 விக்கெட்டை இழந்திருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா 7 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருப்பாங்க. ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்லையுமே இந்தியாவுக்காக கடைசி ஓவரை ஒரு ஆல்ரவுண்டர் தான் வீசினாங்க. 2007 வேர்ல்டு கப்ல ஜோகேந்தர் சர்மா, 2024 வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியா. இந்த ரெண்டு இறுதி ஓவர்கள்லயுமே ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டிருப்பாங்க. அதே போல ஒரு வைடும் போட்டிருப்பாங்க. அந்த வைடும் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைட்ல போட்டிருப்பாங்க. 2007 வேர்ல்டு கப்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைட்ல, 2024 வேர்ல்டு கப்ல லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைட்ல. ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் எதிரணிக்காக கடைசி நம்பிக்கையா ஒரு நம்பிக்கையான பேட்ஸ்மேன் இருந்திருப்பாங்க. 2007 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்காக மிஸ்பா உல் ஹக், 2024 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்காக டேவிட் மில்லர். இந்த ரெண்டு பேட்ஸ்மேன்களுமே கேட்ச் கொடுத்து தங்களோட விக்கெட்டை இழந்திருப்பாங்க. இந்த ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்லையுமே இந்தியாவோட வெற்றி உறுதியானது ஒரு கேட்ச்னால தான். 2007 வேர்ல்டு கப்ல ஸ்ரீசாந்த் எடுத்த மிஸ்பா உல் ஹக்கோட கேட்ச்,
2024 வேர்ல்டு கப்ல சூரியகுமார் யாதவ் எடுத்த ரபாடாவோட கேட்ச். டேவிட் மில்லரோட கேட்ச் மேட்சுக்கு டேர்னிங் பாயிண்டா இருந்தா கூட ரபாடாவோட கேட்சின் போதுதான் இந்தியாவோட வெற்றி உறுதியானது. ஏன்னா அப்பதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பால்ல 9 ரன் தேவைப்பட்டுச்சு. இந்த 2 வேர்ல்டு கப் ஃபைனல்லையுமே இந்தியாவோட கடைசி ஓவர் வீசுற பிளான் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பேட்ஸ்மேனுக்கு வைல்ட் லைனுக்கு பக்கமா பந்து வீசுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி மக்களே.